நமஸ்காரம் பெங்களூர். சவுதிக்கு அப்புறம் பெங்களூர் போனான்னு என் டீம் சொன்னாங்க. பெங்களூர் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா கோல்டோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி லைஃப்பில் செக்யூரிட்டி பில்ட் பண்ணலாம், தட் இஸ் ஜாபை ரிலவெண்ட்டாக எப்படி ஆக முடியும் ஃபைனான்ஷியலி, இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம், பேசலாம். உங்களை பெங்களூரில் February 28 அன்னைக்கு சந்திக்கிறேன். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட் வாங்குங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் அடி தர்மடி. இன்ஃபோசிஸ் 4% டவுனு. பேங்க் நிஃப்டி வச்சு மார்க்கெட்டை தூக்க பார்க்குறாங்க. இந்த பேங்க் நிஃப்டி பற்றி ஒரு கதை சொல்லணும், அதை நாளைக்கு சொல்லுவோம். தங்கம் விலை அப்படியே நிற்குதுன்னு நினச்சிட்டோம். ஆனாச்சு அப்படியே நிற்கலை. நேற்று சாயங்காலம் 200 ஏறி இன்னைக்கு 390 குறைஞ்சு அதே லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த வேரியேஷன் உங்களுக்கு தெரியல. 14,600 சொல்கிறாங்க. 24 கேரட் கோல்டு திரும்பி அதே மாதிரி 200 ஏறி 16,000க்கு மேலே போயிட்டு திரும்பி 15,927க்கு வந்திருக்கு. இந்த வேரியேஷனை நம்ம மேலேயும் கீழையும் பார்க்க வேண்டியது நம்ம கடமை. இப்படியே தான் இருக்கும் தங்கங்கிறது என்னோட கருத்து. இப்போதைக்கு ரேட் கட் கிடையாது. இயர் எண்டில் கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. தட் இஸ் இதே ரேஞ்சு போய் நம்ம கணக்கு போடுற மாதிரி அமெரிக்கா நடந்ததுன்னா இந்த வருஷ கடைசியில் 17,500 18,000க்கு போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. பட் இது கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, நேற்று அமெரிக்காவில் ஜாப்லெஸ் நம்பர்ஸ்னு ஒரு நம்பர்ஸ் வந்தது. அதை வச்சு நம்ம வெத்தலை பார்த்து சொல்கிறோம். இந்த வெத்தலையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் பல வெத்தலையை திறக்கணும். அப்பப்போ வெத்தலையை திறக்கறச்சா உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற செய்தி இதுதான். இன்னொரு சைடில் சைனாக்காரன் சடனாக பால் போட்டால் நம்மளால் என்ன சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி சைனா பால் போடாத சமயத்தில் அமெரிக்காவில் இருக்கிறத வச்சு சொல்கிறத பார்த்தா 18,000க்கு சான்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தைரியமாக சொல்ல முடியுது. மே மாதத்தில் ரேட் கட் கிடையாது. மே வரைக்கும் ரேட் கட் கிடையாது. மே வரைக்கும் ஏறாது. மே வரைக்கும் இப்படி இங்கேயும் தான் போகும். சைனாக்காரன் பால் போட்டோ இல்லை ஈரானில் குண்டு போட்டான்னா எனக்கு தெரியாது. நான் வந்து ஈரானில் குண்டு போடலை, சைனாக்காரன் ஒன்றும் பண்ணலை, ரஷ்யாக்காரன் ஒன்றும் பண்ணலை அப்படின்னா தங்கம் இதே ரேஞ்சில் தான் ஒரு 4-5 மாதம் இருக்கும். இயர் எண்டில் அது 18க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு நம்மளுக்கு எப்போ கிரேட்டர் கிளாரிட்டி கிடைக்கும்னா, இந்த புது ஃபெட்ரல் சீஃப் வந்து அவங்களோட காங்கிரஸில் போய் பேசுவாங்க, அவனை நோண்டுவாங்க, நுங்கு நோண்டுற மாதிரி நோண்டுவாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறாங்கிறத வச்சு தான் இது மாறும். இது இன்றைக்கி வரைக்கும் வந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நான் சொல்கிறேன். வெள்ளியில் இன்னும் உண்மையான பிக்சரை நம்ம ஆளுங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு வெள்ளி பக்கம் போயிடாதீங்க. நேற்று என்ன நடந்ததுன்னு சொன்னேன். டாலர் 90.50 தொங்கிட்டு இருக்குது. அது வந்து ஆர்பிஐ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. Q3 ரிசல்ட்ஸு இன்றைக்கி வந்து முத்தூட்டும் நாட்கவும் வரப்போகுது. இன்றைக்கி மார்க்கெட்டில் மரணடி வந்து கார்த்தால வந்து ஐடி ஸ்டாக்ஸு 4% டவுனு. ஏன்னா அமெரிக்காலே டிசைனாக ஏஐனால செக்டரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். முதல்ல வீடியோ கேம் செக்டர் அடித்தான். அதுக்கப்புறமா வந்து சாஸ் கம்பெனிஸ் அடித்தான். அதுக்கப்புறமா நேற்று வெல்த் ஸ்டாக்ஸ் அடித்தான். Cloud.com பண்ண இது வருது. இதனால நம்ம ஐடி ஸ்டாக்ஸை அடித்தான். நம்மளுக்கு இன்றைக்கி டிசிஎஸ் ரொம்ப சீப்பாக இருக்குது, கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்ஃபோசிஸும் சீப்பாக இருக்குது, விப்ரோவும் சீப்பாக இருக்குது. இந்த ப்ராப்ளம் மற்ற கம்பெனிகளுக்கும் வரும். நம்ம இத்தனை நாள் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொன்ன டிசிஎஸ் டிஃபன் காஃபி ரேஞ்சில் தான் கன்சிடர் பண்ணணும். இன்ஃபோசிஸும் டிஃபன் காஃபி ரேஞ்சில் மட்டும் கை வைங்க. நாட்கோ ரிசல்ட் மோசமாக தான் இருக்கும். நாளைக்கு அடித்தா நம்ம ஹாக்கியை தூக்கலாம். பட் இன்னைக்கு ஈவினிங் தான் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி ஐடிஎஃப்சி பேங்க் 1% டவுன். அமர்ராஜா பேட்டரியும் பெரிய 4.5% டவுனு. ஆனால் அமர்ராஜா அவசரப்பட்டு கை வைக்காதீங்க. கர்நாடகா பேங்க்கும் 2% டவுன். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸு 6% டவுன் இருந்தது. இப்போ நான் பேசுகிறதுக்குள்ளே 5% டவுன் வந்துருச்சு. முதல்ல எல்ஜி எலக்ட்ரானிக்ஸை பற்றி பேசிடுவோம். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸு ஐபிஓ போதே சொன்னேன், சங்கு ஊதிடுவான்டா. ஏன்னா ப்ராஃபிட்டெல்லாம் டச்சப் பண்ணி பில்டப் பண்ணியிருக்கிறான். இப்போ ப்ராஃபிட்டெல்லாம் வராது, அடித்து நிமித்திடுவான், மார்க்கெட்டில் அதை குறைச்சிருவான் அப்படின்னு. அதே மாதிரி சொன்ன மாதிரி வந்து ப்ராஃபிட்டு 61% லெஸ்ஸு. எல்ஜி அடி இறங்கிட்டே போகும். ஐபிஓ ப்ரைஸ் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ப்ராஃபிட்டில் இருந்து தப்பி தவறி வாங்கியிருந்தீங்கன்னா எக்ஸிட் கன்சிடர் பண்ணி ஓடி போயிடுங்க. இந்தியாவுக்கும் யூகேக்கும் டபுள் டாக்ஸேஷன் ட்ரீட்டி சோஷியல் செக்யூரிட்டியில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதில் மெயின் பெனிஃபிஷரி டிசிஎஸ், ஏன்னா அங்கே இங்கிலாண்டில் தான் பெரிய எம்ப்ளாயர். அடுத்தது இன்ஃபோசிஸ்.
இவங்க 2 பேருக்குமே எம்ப்ளாயி காஸ்ட்டு குறையும். டாடா கன்சல்டிங் கம்பெனி ஹனிவெல்லோட டை அப் பண்ணியிருக்கிறான். ஒரு தனியா ஒரு ஆப்பரேஷன்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு. சிஎல்எஸ்ஏ என்ன சொல்றான்னா, முத்தூட்டு பயங்கரமா ஏறும். ஏன்னா, அவங்களுக்கு அன்சர்டினிட்டிலாம் ஓவரு. மெயினா கோல்ட் லோன்ல தான் கான்சன்ட்ரேட் பண்றான். மணப்புறம் மெதுவா ஏறும். ஏன்னா, இன்னும் இந்த பெயின் கேப்பிட்டல் அன்சர்டினிட்டி முடியல. பெயின் கேப்பிட்டல் துட்டு போட்டப்புறம் தான் மத்த பிசினஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு, இந்த ஆசீர்வாதெல்லாம் சரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் இவன் கான்சன்ட்ரேட் பண்ணுவான். அதனால இது ஜெட்ல ஏறி, ராக்கெட்ல ஏறி போகும் முத்தூட்டு. ஆனா ரொம்ப காஸ்ட்லி. நம்ம மணப்புறமும் ரொம்ப காஸ்ட்லி. ஆனா, அது ராக்கெட்ல போச்சுன்னா, இது பிளேன்ல போகும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. இது சிஎல்எஸ்ஏ ரிப்போர்ட்டு. நான் 2மே நல்ல கம்பெனி. 2த்தையுமே இப்போ வைர ஊசியா மாறிடுச்சு. 2த்தையும் நம்ம வேடிக்கை பார்க்கறது பெட்டர். நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய போது கன்சிடர் பண்ணிட்டோம். டைட்டன் என்ன சொல்றான், இப்போ அடுத்த Q4ம் சூப்பரா இருக்கும். ஏன்னா, இந்த 14 கேரட், 16 கேரட் கோல்ட லேப் டைமண்டோட மிக்ஸ் பண்ணி விக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, 30% ஆஃப் சேல் 18 கேரட் கோல்ட் ஆயிடுச்சு. அதனால அவங்க மார்ஜின் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. வைரத்தின் வைரம் பயங்கர வைர ஊசி. பக்கத்திலேயே முடியாது. இங்கேருந்து அப்படி நம்ம டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாரி கூ பைனாகுலர்ஸ் வச்சு தான் நம்ம டைட்டன பார்க்கணும். என்னைக்கு மாரி ட்ரெண்ட் மாரி 50% கரெக்ட் ஆகும். அன்னைக்கு ஹாக்கி எடுத்துட்டு ஓடணும். இப்போதைக்கு பைனாகுலர் வாட்ச். பழைய கம்பெனி சிப்லா ஃபவுண்டேஷனு. நான் சொன்ன மாரி ஹமீதோட கதைய தான் உங்கள்ட்ட பேசியிருக்கிறேன். அதே மாரி பழைய கம்பெனி டாட்டாஸ். அவங்க தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயன்ஸ ஆரம்பிச்சு வச்சாங்க. அதில ஒரு ஹாஸ்பிட்டல் வேற கட்டினார் ரத்தன் டாட்டா போறதுக்கு முன்னாடி. அந்த ஹாஸ்பிட்டல்ல 2 பேரும் சேர்ந்து, இந்த லங் வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பல பல்மனாலஜிஸ்ட்ட ட்ரெயின் பண்ண போறோம். ஒர்க் ஷாப்லாம் நடத்த போறோம். அட்வான்ஸ் ரிசர்ச் கொண்டு வரப்போறோம். அப்படிங்கிற நற்செய்திய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப நல்ல நியூஸ். இப்ப நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நெறைய ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம்ப்பா. அதனால இவ்வளோ பேர் எங்களுக்கு ஆட்கள் தேவையில்ல. 50% ஆள நாங்க சேல்ஸுக்கு மாத்திடுவோம். மீதி இருக்கிறவங்க மட்டும் இங்க வந்தா போதும்னு. அப்ப நெறைய பேர சச்சக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது எஸ்பிஐ. அது ஒரு டம்மி பேங்க். ஆக்சுவலி இதோட 10 மடங்கு நல்லா பண்ணணும் அவனுக்கு இருக்கிற கார்மெண்ட் அக்கவுண்ட்ட வச்சு. மார்க்கெட்ட தூக்கத்துக்காக எஸ்பிஐ தூக்கி, இங்க தூக்கி, அங்க தூக்கி டிசிஎஸோட மோர் வேல்யூபிள் கம்பெனி ஆக்கிட்டாங்க. இதுல பயங்கர ஜோக்கா இருக்குது. அமர் ராஜா ப்ராஃபிட்டு 50% ஆயிடுச்சு. ரெவென்யூ குரோத்தும் இருக்கு. அதே சமயத்துல அமெரிக்கால ஒரு சப்சிடரிங்கிறாங்க. ப்ரமோட்டருக்குள்ளேயே ஏதோ அடிசல் பூசல் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்குது. இன்னும் பேப்பர்ல பெருசா வரல. அதனால வெயிட் அண்ட் வாட்ச்ல போட்டுருங்க. எம்டிஆரோட கம்பெனி வால்யூம் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் ப்ராஃபிட் மட்டும் 3% ஏறி இருக்கு. இந்த மங்காத்தா பார்ட்டி ஜெயின் ஸ்ட்ரீட் இருக்கிறான்ல, 5000 கோடி ஃபைன். 40,000 கோடி அடிச்சுட்டு 5000 கோடி கிட்ட ஃபைன் கட்டினான்ல. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இப்போ தான் நம்ம அந்த அனந்த நாராயணன் தான் செபிலேருந்து அமுச்சுவிட்டோம். ஏன் இது மாதிரி பேட் ரிப்போர்ட் எழுதுறீங்க? மேடம்க்கு எஸ்டிடிலாம் குறைஞ்சிருச்சு. இப்போ எஸ்டிடி ரேட்டை வேற ஏற்றிருக்காங்க மேடம். அதனால் மக்கள் மங்காத்தா ஆடுறச்ச அறுவடை செய்யறதுக்கு வந்துட்டான் ஜெயின் ஸ்ட்ரீட்டு. ஃபைன் எல்லாம் கட்டியாச்சு. அதனால் கரெக்டாக இந்த ரீட்டைல் இன்வெஸ்டரை காசை பிடுங்கிறதுக்கு நம்ம கார்மெண்ட் செலவில் ஃப்ரீயாக ஐஐடியில் படித்தவங்களே வேலைக்கு சேர்க்குறான். எப்படி பார், தன் கையை எடுத்து தண்ணியே குத்துறதுங்கிறது ஒரு தனி ஸ்கில்லு. ஐஐடியில் நம்ம மக்களுக்கு வரி பணம் ஜிஎஸ்டி பணத்தில் படித்தவங்கள வச்சு மக்கள் பேக்கெட் அடிக்கிற ஸ்கில்லு ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு தான் இருக்கும். நம்மளுக்கு அவசரத்துக்கு எஸ்டிடி வேணுங்கிறதுனால, வாங்கண்ணா பந்தியில் உட்காருங்கண்ணா, எங்கள் ஆளுங்க எடுத்து எங்கள் ஆள்கிட்டேருந்து காசு எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டை மட்டும் டாலராக எடுத்துகிட்டு போங்கண்ணேன்னு சொல்லி அப்படி உட்காத்தி வச்சுருக்குறோம். 4 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து மங்காத்தாய் ஆடி எப்படி மக்கள் பேக்கெட்டுன்னு அடிக்கணும் அப்படிங்கிறான். இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கன்னா நல்லவர்கள் ரிஃபைனர்ஸு கொஞ்சம் ரொம்ப ட்ரம்ப்போட ப்ரெஷர் எங்களுக்கு தாங்கலை. முடிஞ்சால் நீங்கள் யூஎஸ்லேருந்து ஆயில் கொண்டு வாங்க, வெனிசுவேலாலேருந்து ஆயில் கொண்டு வாங்க அப்படின்னு இருக்கிறான். ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியலுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருச்சு. அதாவது நீங்கள் ஈக்விட்டாஸ்லேயும் ஃபெட்ரல் பேங்க்லேயும் உங்கள் ஸ்டேக்கை ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நியூஸு கிடச்சிருச்சு. கிராஃப்டைன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தனியாக பிரிக்கிறதா இருந்ததெல்லாம் வானான்னு வச்சுட்டோம். இந்த ப்ராப்ளம் எல்லாம் நாங்களே சால்வ் பண்ணிட்டோம். 2ம் ஒன்றாவே இருக்கட்டும். அதுதான் நாட்டுக்கும் நல்லது, கம்பெனிக்கும் நல்லது
ஷேர் ஹோல்டருக்கும் நல்லது, எம்ப்ளாயிக்கும் நல்லதுன்னு சொல்லி அந்த மர்ஜரை டீமர்ஜரை கட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நற்செய்தி வந்திருக்குது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் நம்ம கன்சிடர் பண்ண கம்பெனி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஜெயிச்சிட்டாங்க. பிரிஸ்டல் மேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு லைஃப் சேவிங் கேன்சர் ட்ரக்கை காப்பி அடித்து இந்தியாவில் கொடுக்கறதுக்கு அவங்க பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. பிரிஸ்டல் மேயர்ஸ் அதை அப்போஸ் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, இது லைஃப் சேவிங் ட்ரக்கு, அதனால் இந்தியாவில் இவங்களுக்கு மார்க்கெட் பண்ணுற ரைட்ஸை நாங்கள் கொடுக்குறோம், அதனால் பேட்டன்ட்டை மேப் பண்ணுங்க மரியாதையாக, மக்கள் கட்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. பாதி வேலையில் இவங்க சப்ளை பண்ணுவாங்க, மக்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. இது மாதிரி காரணத்துக்கு தான் நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ் டேக்ஸை கன்சிடர் பண்ணுறோம். பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆச்சு, இவங்க இது எக்ஸ்போர்ட் பண்ணியும் சம்பாதிப்பாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் நற்செய்தி. இதுதான் ஓவராலான செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.